பார்த்தீங்களா, அண்ணன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் இவனும் இப்போ ஏற ட்ரெயின் ஆகிட்டான். இப்போ ஏறி வந்து வெட்ட போகிறான். பாருங்க எவ்வளோ நொங்கு இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ஃபோனில் தெரியாது, பட்டு எவ்வளோ கொள்ள நொங்கு அப்படி சடை பிடிச்சி தொங்குது சடையா. இப்போ அண்ணன் வெட்டிவிட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கொள்ள நொங்கு இருக்கும். இதெல்லாம் கடுக்காகி போச்சு. முன்னாடி செங்கோலை இருக்குது, பார்த்து அங்கே பறக்குது பாரு. ஒரு களை வெட்டிட்டானே. பொறுமையாக வெட்டினியா, அவசரப்படுற? அதான் வெட்டானாமா இறங்குறே வெட்டுறியா? மேலுமே சிரமப்படுறான். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஏறி நொங்க வெட்டுறான். அதனால ஓலை பிடிச்சி கருக்கப்பட்டிருக்கு. மனோஜ் அது நொங்கா? ஐயோ கொடோலுக்கு இது விட்டுறாதரா பையா. வரானாமா மேல் கொலை தான் நல்ல கொலை. அது மட்டும் வெட்டிட்டு வந்துருந்துன்னா ஸோ பாருங்க, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டு மரம் வெட்டியிருக்கான். இறங்கிறேன் குதிச்சிருவான். தொங்குறான் அந்த இடத்துல. சுட்டி பையன் குட் பை. பார்த்தீங்களா, பெரிய பசங்கள்லாம் நொங்கு வெட்டி போட்டால் இவன் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக ஓரமாக போடுறான். பரவாயில்ல, நல்லா வேலை தான் செய்யறான். இல்லை இல்லை ஐலிசா இல்லை இல்லை தூக்க மாட்டிக்கிச்சு தம்பி. இல்லை ஐலிசா தூக்க. அதை வெட்டிவிட்டு போறீங்க. அது மாட்டிகிட்டு இருக்குதா அவனுக்கு தம்பி? அது நொங்கலை மாட்டிக்கிச்சுடா. இரு, அவன் தலைக்கு வெட்டி போடாத. ஷார்ப்பாக இருக்கிறது துண்டா வந்துடும். பில்றது கரெக்டு கரெக்டு. அது இந்த மரத்துல ஏறினா கூட 5 கொள்ள வந்து நல்லா இருக்குமான்னு இருக்கும்னுச்சு பெரியனே. தூக்க தூக்க. இல்லை குட் பாய். போதும் விடு.